உற்சாகம் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? கடந்த 12 மாதம் இன்னும் ஒரு சில நொடி பொழுது, ஒரு சில நிமிஷத்தில் நம்ம இந்த வருஷத்தை கடந்து 26வது வருஷத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா. கடந்த வருஷத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. எத்தனை கண்ணீர், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை மரண சூழ்நிலைகள், அத்தனையில் நின்று கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வந்திருக்க எல்லாம் முழு பலத்தோட கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? முழு பலத்தோட நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, செத்தவனை போல அல்ல ஆண்டவரே, ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே. அல்லேலூயா. தூக்கம் வருதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப உஷாரா இருக்கிறீங்கல்ல? சரி, நான் அதுக்காகலாம் வரல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கெல்லாம் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளோடு இருக்கார், நம்ம சபையில் இருக்கார், நம்முடைய விசுவாச பிள்ளைகளோடு இருக்கிறார். அதை நாங்கள் அனுதினம் பார்க்கணும். போதகர் குடும்பத்தோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் வந்தாலும் அத்தனையும் கர்த்தர் தகர்த்து அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நான் இப்போ சாட்சி சொல்ல சொன்னால் 4 மணி வரை சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சரி, யோபு நமக்கு போன மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இது நான் சுயமாக எடுத்துக்கொண்டு வரவில்லை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை நம்முடைய சபைக்கு. இதை குறித்து நீங்கள் 4 வாரம் 5 வாரம் நல்லா நம்முடைய போதகர் சத்தியத்தை விவரமாக விளக்கி நல்லா உங்களுக்கு போதித்தார். ஆனாலும் அதே வசனத்தில் இருந்து தான் நானும் சில வசனங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். சரியான நேரத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? 1 மாசமா அதைத்தானே வச்சு தியானம் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. மனப்பாடம் பண்ணியிருக்க வேண்டாமா? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வருகிற வருஷத்துல 12 மாசமும் 12 வார்த்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி மனப்பாடம் பண்றவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்த வருஷம் நியூ இயருக்கு. அல்லேலூயா. யோபு 23:14 வாசிங்க பார்க்கலாம். தெரியலையா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் போதுமா? எனக்கு குறித்து இருக்கிறதை, இப்படிப்பட்டவைகள் அநேகம் இருக்கு நாங்க சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு குறித்து இருக்கிறதை அவர், இதை தானே நாங்க இந்த மாசம் முழுவதும் கேட்டோம். நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுல இருந்து 3 பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். எத்தனை பாயிண்ட் கொடுக்க போறேன்? 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த 3 பாயிண்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். கிப்சன் கொஞ்சம் பின்னாடி பாருங்க. 3 பாயிண்டையும் நீங்கள் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, அவர் எனக்கு குறித்திருக்கிறதே நிறைவேற்ற வல்லவர். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்படிதானே? வசனம் அப்படிதானே சொல்லுது. அவர் எனக்கு குறித்திருக்கிறதை சொல்லுங்க, நிறைவேற்ற வல்லவர். ஆனா பாயிண்ட் 1, அவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அல்லது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து தான் இந்த நாள் 3 பாயிண்ட். கர்த்தருக்கு சித்தமானா டைம் வாய்த்தால் 3 பாயிண்ட். ஆனால் 3ஐயும் உங்களை மனப்பாடம் பண்ணாமல் விட போறதில்லை. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பின்னாடி. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். கேக்குதா? பின்னாடி கேக்குதா? தலையாட்டாதீங்க, ஆமான்னு சத்தமா சொல்லுங்க. கேக்குதா? அவர் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்க. ஆகவே தான் அவரால் நிறைவேற்ற முடியும். அப்படிதானே? 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 அவர் உயிரோடு இருக்கிறதினால்தான்
அவரால் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றுகிறாரா இல்லையா என்றதை சில காரியங்களை நாம் பார்ப்போம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், யோவான் 11:25. டக்கு டக்குன்னு எல்லாரும் வாசிங்களேன், வசனத்தை எடுங்களேன், போட்டி போட்டு வாசிங்களேன். ஆண்கள் தான் படிக்கணும், நான் படிக்கணும், பெண்கள் படிக்கணும், பெண்கள் தான் படிக்கணுமா, நான் படிக்கணும், ஆண்கள் படிக்கணும், இப்படி போட்டி போட்டு வசனம் படிங்க. அல்லேலூயா. இங்க வாலிபர்களும் அப்படி போட்டி போடணும். வர நாட்கள்ல எல்லாம் வசனத்துல தேர்ந்தவங்களா இருக்கணும். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா. அவர் சொன்னார், நான் உயிர்த்தெழுதலும், நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்களா, வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:18 கிடைக்கலையா? மரித்தேன், ஆனாலும் இதோ, எல்லாம் சத்தமா படிக்கலாமா? இதோ சதா காலங்களிலும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. நம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போவாது. இதோ மரித்தேன், சதா காலங்களிலும். எப்படி இருக்கிறாரா? இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கூட இல்ல, அப்பா அம்மா கூட சிலருக்கு இல்ல, பெத்தவங்க கூட இன்னைக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன். யாருக்காக மரித்தார்? யாருக்காக மரித்தார்? நமக்காக இல்ல, எனக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்காக மரித்தார். அவர் எனக்காக உயிரோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் கிறிஸ்தவங்க நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு சபை அப்படிதானே சொல்லுவாங்க. நம்மெல்லாம் யாரு தான்? கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்களும் பேசுங்க, ஏன்னா டைம் அப்படிப்பட்ட டைம். ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், 26க்குள்ள கடந்து போறோம். அப்ப கடந்து போகும்போது சிலர் அப்படி இருக்க கூடாது, உற்சாகமாய் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் உங்களை உற்சாகப்படுது. சரியா? அப்போ நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நீங்க 1, 2, 3 இந்த வசனங்களை நீங்க எடுத்துக்கங்க. எல்லாரும் அப்போஸ்தலர் அதிகாரத்துல அவர் உயிரோட இருக்கிறார் என்பதை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவர் வாசிங்களேன், அப்போஸ்தலர் 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி போய் இந்த மார்க்கத்தாராகிய இந்த கிறிஸ்தவர்களை, இயேசுவை அறிந்தவர்களை, புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் கட்டி கொண்டு வரும்படி நல்லா கவனிங்க, தமஸ்குவில் உள்ள எங்க போறானா? பின்னாடி இருக்கும், சத்தமா சொல்லுங்க. ஜெபாலயத்துக்கு, தேவாலயத்துக்கு, நிருபங்களை எல்லாரையும் நான் கட்டி கொண்டு வர வேண்டும். அவங்களை எல்லாம் காலி பண்ண வேண்டும், அவங்களை கொலை செய்ய வேண்டும், அவங்களை பயமுறுத்த வேண்டும். யாரையா? யார? என்ன அமைதியா அப்படி முறைக்கிறீங்க? சீஷர் இல்ல, நம்மள. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு இந்த நெருக்கம். ஆனா கர்த்தர் பார்த்துட்டு, நீங்க அப்போஸ்தலர் 8:1, 2, 3 கூட வாசிங்களா. அப்போஸ்தலர் 8 வாசிங்க. இந்த மார்க்கத்தாராகிய சவுல் சம்மதித்த, எதுக்கு தெரியுமா சம்மதித்திருந்தான்? ஸ்தேவான். எத்தனை பேர் தெரியும்? ஸ்தேவான் படிச்சிருக்கிறீங்க. ஸ்தேவானை கல்லால் அடிச்சு கொல்றாங்க. ஆனா கொல்றதுக்கு இந்த சவுல் தான் நாங்க சம்மதித்திருக்கான், இவன் தான் அதை ஆர்டர் கொடுக்கிறான். அவங்க கல்லால் அடிச்சு, இப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் செய்யணும் சொல்லிட்டு கீழே வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே 2வது வசனம் போடுமா. எருசலேமில் உள்ள சபைக்கு
மிகுந்த துன்பம் உண்டாயிட்டு. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன், என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பின்னாடி சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறார். நம்ம சில நேரத்துல கேள்வி கேட்போம், அவர் உயிரோடு இருந்தால் ஏன் எனக்கு இந்த துன்பம்? கேட்கிறோமா? அவர் உயிரோடு இருந்தால் ஏன் எனக்கு இந்த பாடு? அவர் உயிரோடு இருந்தால் ஏன் நான் இந்த கஷ்டத்துல இருக்கணும்? கேட்கிறோமா? கேட்கலையா? அல்லேலூயா. நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்க துன்ப, உபத்திரவ, வேதனைகள், துன்பப்படுத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறார். 3வது வசனம் வாசிங்க, 8:3. சவுல் எங்க போயிட்டானா? இப்போ வீடுகள் தோறும். இப்ப நீங்க இந்த காலம் இப்ப இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதே காலம் இப்ப நம்ம இந்தியால நடந்து கொண்டுதான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீயையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு சபையை அவன் எப்படி பண்ணுனானா? எப்படி பண்ணுனானா? அல்லேலூயா. பாழாக்கி கொண்டு இருந்தான். நம்ம கேட்கலாம், தேவனுக்கு அது எப்படி தெரியும்? இன்னைக்கு நாங்க இந்த வேதனை படுகிறோமே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அலைகிற அலைய பார்த்து சொல்ல, நிறுத்தி இம்மட்டு வா, மிஞ்சி வராத. தண்ணி கடல்ல எவ்வளோ இருக்குது, நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்க அந்த கடலுக்கு போறீங்களே, சிந்திச்சு பாருங்க. யோபு 30 ஆண்டவர் சொல்லுகிறார், அலையே இம்மட்டு நின்னு மிஞ்சி வராதே, கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் அலைகளையும் சமுத்திரத்தை மிதிக்கத்தக்கவர். அல்லேலூயா. நம்மளுடைய பிரச்சனை, நம்முடைய காரியங்களை என்ன என்பதை அவர் நன்றாய் அறிவார். அறிந்தார். அப்படியே விட்டாரா? கண் துடைக்காம விட்டாரா? விடவே மாட்டார். காரணம், அவர் எப்படி இருக்கிறாரு? ஒரு உயிருள்ள ஒரு தகப்பன்ட்ட போய் எதிராளி வந்து நம்ம கையில இருக்க பிள்ளைய அவன் வாங்கும் போது அந்த தகப்ப சும்மா விட்டுருவானா? தகப்ப மாறிங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, சொல்லலாமே, விடமாட்டேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. விடமாட்டீங்க தானே உங்க பிள்ளைய? சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாது என் பிள்ளைய காப்பாற்றுவான், அப்படித்தானே நம்ம நிற்போம். நம்ம ஆண்டவர் அதை தான் செய்தார். அவர் ஏற்கனவே நமக்காக மரித்து அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை என்னை அவர் உயிரோடு பாதுகாக்க. அல்லேலூயா. முன்குறித்ததை நிறைவேற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 9, 1, 2, 3, 4 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் எல்லாரும் வேதத்தை எடுங்க, கடகட எல்லாம் படிங்க, இதான் உங்களுக்கு தெரியும். போய் இது நேரம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் அடுத்த வசனம் போடுங்கம்மா. பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபத்த போது, நல்லா கவனிங்க, வானத்திலே சடுதியிலே அட்ட டைம்ல வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே. இது யாருங்க பேச முடியும்? ஒரு சத்தம் அங்க கேக்குது. இது யார் பேச முடியும்? மரித்த தெய்வம் பேச முடியுமா? ஒண்ணு ஆமா இல்லைன்னா இல்லைன்னு சத்தமா சொல்லணும். பேச முடியுமா? மரித்த என் தகப்ப என்கிட்ட வந்து பேச முடியுமா? என் இயேசு உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் பிள்ளைய துன்பப்படுத்துகிற நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுது. ஆமென். நம்ம ரத்தத்தின் பிள்ளைகள் அவருக்கு. அல்லேலூயா. ரத்தத்தை யாருக்காக சிந்தி கொடுத்தார்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில சிந்தி கொடுத்தார. யாருக்காக கொடுத்தார்? சொல்லுங்க. யாருக்காக கொடுத்தார்? எனக்காக. அல்லேலூயா. சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? கேட்டாரா? கேட்கலையா? அல்லேலூயா. அடுத்த வசனம் 6வது வசனம் சொல்றான். 6வது வசனம் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அவனுக்கு நடுக்கம் வந்து அநேகரை நடுங்க வச்சான், அநேகரை பயமுடுத்த வச்சான். ஆனா இப்பொழுதோ அவன் நடுங்குறான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? உற்சாகமாய் சொல்ல வேண்டாமா? சத்துருவங்களை கண்டு நடுங்குவான்.
உங்களை ஒருவேளை பயம் காட்டுவான், பயப்படாதிருங்க. நம்ம அப்பா இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு நடுங்குவான். அதே நடுங்க படுத்தினான், அப்படிதானே? அநேகரை என்ன பண்ண, நீங்க தானே படிச்சீங்க, பயமுறுத்தினான், நடுங்க வச்சான். ஆனா இப்போ அவன் என்ன செய்யறான்? ஒரே ஒரு குரலுக்கே, ஒரே ஒரு வார்த்தைக்கே இவனால தாங்க முடியலன்னா இன்னைக்கு யார் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் திகைத்து, ஆண்டவரே, நான் 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 ஆண்டவர் சொன்னார், மகனே நீ வாப்பா, நீ என் பிள்ளைங்களுக்கு நிறைய நீ அடி கொடுத்தாப்பா, அத்தனை அடியும் உனக்கு கொடுக்க நான் சித்தமா இருக்கிறேன்ப்பான்னு சொன்னார். அப்படிதான் அவர் சொன்னாரு. எனக்காக நீ பாடுபட, நீ அடி வாங்க ஒன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதை, ஜாக்கிரதா. சிஸ்டர் எச்சரிக்காங்கன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நன்மை செய்தா மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால். அந்த வசனம் யாருக்கு தெரியும்? நன்மை செய்யாதிருந்தா பாவம் எங்க இருக்குமா? வீட்டு வாசப்படிங்க. வாசப்படியை தாண்டி ஆசீர்வாதம் உள்ள வராது. அல்லேலூயா. ஏன்னா பாவம் படுத்து கிடக்கு. பாவங்களை பார்க்க மாட்டாத பரிசுத்த தெய்வம் எப்படி அந்த பாவத்தை தாண்டி வந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு? நன்மை செய்ய சோர்ந்து போக கூடாது. நம் தேவன் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு, இந்த வார்த்தை யோபு எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவர். அவன் பயங்கரமான சூழ்நிலையில் அந்த காரியத்தை சொன்னான். அது மாத்திரமல்ல, அவன் சில காரியங்களை அவன் பேசுகிறான். ஆண்டவரே, நீங்க வாசிங்களா ஒரு வசனம், யோபு 19:27 வாசிங்க. யோபு 19:27. அவரை நானே பாருங்க, எந்த சூழ்நிலையில நம்பிக்கை இல்லை, அவனுக்கு சொத்து சொகம் எல்லாம் போச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அடுத்த வேளை சாப்பிட முடியாது, அவனுடைய சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் அவன் சொல்லுகிறான், அந்நிய கண்ணல்ல என் கண்ணே அவரை காணும். அல்லேலூயா. இதுதாங்க நம்பிக்கை. அல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரு. சொல்லுங்க, நம்ம அப்பா எப்படி இருக்காரு? அதை மறந்துடாதீங்க. சாத்தான் வெக்கப்பட்டு ஓடிடுவான் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா. அல்லேலூயா. ஆகவே அவன் சொல்றான் 19:27, அந்நிய கண்ணல்ல என் கண்ணே அவரை என்ன செய்யுமா? என் கண்ணே அவரை. யோபுக்காக கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார். யோபை இன்னும் அதிக ஆசீர்வதிக்க நினைச்சார். அல்லேலூயா. நீங்க ஒரு வசனம் வாசிங்களா? யோபு 42:1-5 வரை போடும். யோபு 42:1-5 வரை. கரெக்ட் டைமுக்கு நான் முடிச்சிடுறேன். ஆனாலும் இந்த வசனம்லாம் நீங்க எடுங்க, வேதத்துல எல்லாம் டைரி எடுத்துட்டு வந்து குறிச்சிக்கங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏன் வல்லவர்? நீர் உயிரோடு இருக்கிறீர். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அடுத்தது, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு அவன் கேட்பான் சில கேள்வி. நீங்களாம் யோபு படிச்சிருப்பீங்க. நான் பிறந்தது ஏன் பிறந்த இந்த பூமியில, என்னை பெற்றவங்க யார், அப்படி நிறைய அவன் கேள்வி கேட்பான். ஆண்டுக்கு நிறைய அவன் கேள்வி கேட்பான். ஆனால் அதெல்லாம் அவன் மனசுல வச்சுட்டு அவன் சொல்றான், பாருங்க, ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன். சிலர் பேசுவாங்க தெரியுமா, ஏய் நீ ஏசி நீ கோயிலுக்கு போறிய, ஏசி உனக்கு என்ன செஞ்சா கேட்பாங்க வீட்டுல. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமா சொல்றேன், கர்த்தருடைய நாமத்துல சாட்சியா சொல்றேன். இதே ஏஜி சர்ச்சைக்கு கோடம்பாக்கத்துக்கு நான் கிளம்பும் போது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம கிளம்புன திருட்டுத்தனமா அந்த பொண்ணுட்டு சொல்லியிருந்தேன், நீ கொஞ்சம் அந்த தெருவில் நின்னுமா, ஃபாரஸ்ட்ல நின்று நான் வந்துடுறேன்னு. அந்த பொண்ணு நேரா என்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு எங்கன்னாங்க எங்க அம்மா. இல்லம்மான்னு போய் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ போயிட்டு வா, நான் உன்னை குழி தோண்டி புதைச்சிடுறேன்னு சொல்லி அனுப்புனாங்க ஏஜி சர்ச்சைக்கு.
போன ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு கோடம்பாக்கத்தில் ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே முட்டி போட்டு அழுவ வீட்டுக்கு வர்றது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஏன் வீட்டுக்கு போனால் என்ன இருக்கு, பயங்கரம். ஆனால் கர்த்தர் அந்த கண்ணீரை கண்ட தெய்வம் என் தாயாரை ரட்சித்தார், தகப்பனாரை ரட்சித்தார், என் சகோதர சகோதரி எல்லாவற்றையும் ரட்சித்து இன்னைக்கு சகோதரனும் சகோதரியும் ஒரு போதகர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கண்ணீரை காண்கிறவர், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது உண்மை. என் தாயார் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. அவன் சொல்றான், அறியாததை நான் அலட்டினேன், தெரியாததை நான் அலப்பினேன். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுவான், என் கையினால் என் வாயை மூடிக்கொள்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்ல, வாசிமா அடுத்த வசனம் போடுமா 4. நீர் எனக்கு செவி கொடும். கேப்ப நீ உத்தரவு சொல்லலாம். அடுத்த வசனம் 5 சொல்லு. 5. என் காதினால் உம்மை கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? யாரங்க பார்க்க முடியும்? அல்லேலூயா. என் கண்ணுமை, யோப படிச்சு பாருங்க, வீட்டில் போய் தெரியும், காண்கிறது. அதோட ஆண்டவர் விட்டாரா? என் மகனே, என் யோபுவே, நீ பாடுகள் நிறைய பட்டப்பா, உன்னை குறித்து நான் வைத்திருந்த சித்தத்தை நீ அறிந்தாப்பா, ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி யோபு 42:12 வாசிங்க பார்க்கலாம். யோபு 42:12 நல்லா கவனிங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை என்ன செஞ்சாரா? அவனுக்கு முன்னிருந்த அத்தனையும் அப்படியே அவனுக்கு என்ன வந்தது? இரட்டத்தனையாய் வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை கடந்த ஆண்டு ஒருவேளை நீ கஷ்டங்கள் வழியாய் கடந்து வந்திருக்கலாம். யோபுவை போல நீ பேசிக்கொண்டு இருக்கலாம். அந்நிய கண்கள் கண்டது நம் ஆண்டவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வருகிற வருஷத்துல கர்த்தர் உன்னை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாயிண்ட் 1 முடிஞ்சு. இதோட 2, அவர் உனக்கு ஒரு காரியத்தை குறித்து இருக்கிறார். இதை அப்படியே மாத்தி போட்டுக்கிடும், சரியா? அவர் எனக்கு குறித்ததை அவர் என்ன செஞ்சாரா? இப்போ அவர் உனக்கு ஒரு காரியத்தை குறித்து இருக்கிறார். அதை யாரு நிறைவேற்றணும்? யார் நிறைவேற்றணும்? கர்த்தர் தான் நிறைவேற்றணுமா? அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தார். இப்பொழுது அந்த வசனத்தை அப்படியே திருப்பி பாருங்க. அவர் உனக்கு ஒரு காரியத்தை குறித்து இருக்கிறார். இப்பொழுது அதை யார் நிறைவேற்ற வேண்டும்? நிறைவேற்றும் சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு குறித்ததை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணத்துல கேட்பாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? பிரம்மமகா, இவருக்கே உண்மையா இருப்பியா, அப்படி இருப்பியா, இப்படி இருப்பியா, உன் ஆஸ்தி சொத்து எல்லாம் இவனுக்கு கொடுப்பியா, அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் நீ யாரோ நான் யாரோன்றாங்க. அப்படி அல்ல. நம்ம ஆண்டவர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் உயிரோட இருக்கா. மரண பரியந்தம், மரணமே இல்லாமல் நம்ம யாரும் பிரிக்க கூடாது. கணவன் மனைவிய, புருஷன் பொண்டாட்டிய. அல்லேலூயா. எதுதான் பிரிக்கணும்? எதுதான் பிரிக்கணும்? மரணம் தான் பிரிக்கணும். ஒரே கட்டில கட்டணும். அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் உனக்கு ஒரு காரியத்தை அவர் குறித்து இருக்கிறார். நம்மளை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் கட்டாயம் இருக்குது. அவர் வைத்திருக்கிறார். என்ன நீங்க வசனத்தெல்லாம் மாத்தி சொல்றீங்க நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு வசனம் தரேன், சரிங்களா? வசனம் இல்லாமல. அப்ப அதை யார் தான் நிறைவேற்ற வேண்டும்? என் மேல் விழுந்த கடமை. நான் தான் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, இல்ல காலேஜுக்கு அனுப்புறாங்க. தகப்பன்மார் தாய்மார் நல்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு எவ்வளவோ தேவைகளை செஞ்சு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. இது தகப்பனுடைய குறிக்கப்பட்டது. பிள்ளைக்கு குறிக்கப்பட்ட காரியம் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. பிள்ளைக்கு குறிக்கப்பட்ட காரியம் இருக்கா இல்லையா? இருக்கு. பிள்ளை என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். எங்க அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அந்த பிள்ளை அதை நினைச்சு என்ன செய்யணும்?
நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும். ஏசப்பாவும் அந்த பிள்ளையோட இருப்பார். அந்த பிள்ளை கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரும். அல்லேலூயா. அப்ப பிள்ளையை குறித்ததான ஒரு திட்டம் உண்டு. கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்தார். சவுலை அவர் கடிந்து கொண்டார். சவுலை அவர் எச்சரித்தார். பயமுறுத்தின சவுலுக்கு பயத்தையே கொடுத்தார். அவர் நிறைவேற்றினார், உங்களுக்காக எனக்காக. ஆனா நான் அவருக்காக என்ன நிறைவேற்றேன்? அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? கடந்த வருஷம் முழுவதும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் 12 மாதத்தை நமக்கு கொடுத்தார். எத்தனையோ பலவீனங்கள் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எத்தனையோ சுகவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எத்தனையோ விபத்துல இருந்து கர்த்தர் பாதுகாத்தார். அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 44 நீங்க இங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது பாயிண்ட், மார்க் 16:15 வாசிங்க. மார்க் 16:15. நீங்கள் நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள்னா யாரு? நீங்கள்னா யாரு? ஏசுநாதர் தானே சொல்றாரு. நம்ம தான். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி சொல்றது யாரு? கர்த்தர். நம்ம உலகம் எங்கும் போவாண்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்காக சுவிசேஷம் சொல்றோமா? பஸ்ல எத்தனை பேரை சந்திக்கிறோம், காலேஜ்ல ஸ்கூல்ல எத்தனை பேரை சந்திக்கிறோம், எத்தனை பேரை எங்களை சந்திக்கிறோம். அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? இல்ல அவங்களுக்கு அது ஜெபிக்கிறோமா? அல்லேலூயா. உன்னை குறித்ததான ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை நிச்சயமாய் நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும். கர்த்தர் யாரையும் சும்மா அவர் அழைக்கிறது இல்ல. ஏதோ நான் கிறிஸ்தவா, நான் வந்துட்டேன், இயேசுவேற்றங்க வந்து இருக்கிறேன், நான் சும்மா இருந்துட்டு சும்மா போறேன், நீ கனவு காணாத. இயேசு உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனையோ பெண்கள் அந்த தேசத்துல இருந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தி வந்தா. எஸ்தர் ராஜாத்தி குறித்து ஒரு திட்டம் வச்சுதான் ராஜாத்தியா மாத்தினார். ஆமாவா? ஆமாவா? வசனம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு கரமும் உயர மாட்டேங்குது, ஆமா சொல்ல மாட்டேங்க, அப்படியே என்ன முறைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இவ ஏன் இப்படி நிக்கிறா? இல்ல, எத்தனையோ பெண்கள் வந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அத்தனை பேரையும் தவிர்த்து எஸ்தரை மாத்திரம் கர்த்தர் ராஜாத்தியை மாத்தினா. எதற்காக? ஒரு அழிவு யூதர்களுக்கு வருது, அதுல இருந்து இந்த எஸ்தர் மீட்டெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எஸ்தரால தான் முடியும் அந்த ஜனங்கள்ட்ட, ராஜா கிட்ட பேச. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு திட்டத்தோட தான் உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கார். நான் சும்மா எதுக்கோ வந்தேன், சும்மா போனேன். ஒருத்தரை கேட்டேன், எதுக்கு பிரதர் சர்ச்சுக்கு? சும்மா வந்தேன். சும்மா இருக்க நம்ம இங்க வரவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு திட்டம் உன்னை குறித்து வைத்திருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே கர்த்தர் உன்னை தெரிந்து எடுத்திருக்கிறார். நான் சொல்றதெல்லாம் வசனம் தான். அல்லேலூயா. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனத்தையே கொடுக்குறேன். வாசிங்க. ஏசாயா 44:28 வாசிங்க. சீக்கிரம் முடிக்கணும். கோரேஸை குறித்து நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. அவன் என் மேய்ப்பன். அவன் நல்லா கவனிங்க. எருசலேமை நோக்கி கட்டப்படு. இந்த வசனத்தை நீங்க மறந்துடாதீங்க. இந்த வார்த்தையை நல்லா ஷார்ப்பா கவனிங்க. இந்த வார்த்தையை நல்லா ஷார்ப்பா கவனிங்க. அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், நல்லா கவனிங்க, என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த வசனத்தை நான் ஏன் அது அப்படி இருக்கட்டும் பாருங்க. இந்த கோரேஸ் பிறக்கல. கோரேஸ் என்ன செய்யல? இவன் வந்து ஒரு அந்நிய நாட்டு தான், யூதனும் கிடையாது, பிறக்கல. கிட்டத்தட்ட பாஸ்டருக்கு தான் அது கரெக்டா தெரியும், எனக்கு தெரியாது. 559 வருஷம் இருக்குமா பாஸ்டர்? 500 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவருக்கு கிளீனா தெரியும், அவருக்கு தெரியும். அப்போ 559 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோரேஸ் பிறக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. நம்ம பிறந்துட்டு நேத்து சொன்னாலே இன்னைக்கு நம்ம மறந்துடுவோம்.
அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவன் பிறக்கிறதுக்கு 559 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம் வருது. ஒருத்தன் பிறப்பான், எத்தனை கோரேசுன்னு ஒருத்தன் வருவான். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. கோரேசுன்னு ஒருத்தன் வருவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று கட்டளை இடுவான். அப்படிதானே? அவன் கட்டினானே, அவன் சொன்ன ராஜா சொன்னது தானே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட 559 வருஷத்துக்கு முன்னாடி. நினைச்சு பார்க்க முடியுதா இந்த தீர்க்க தரிசனத்தை? நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு குழந்தை வயிற்றுல இருந்தா தூங்குறவங்களாம் அலையில சொல்லலாமா? முழிச்சுதான் இருக்கிறீங்களா? சிலருக்குலாம் பயங்கரமா தரிசனம் வருது, அதான் பார்க்குறேன். சரி கவனிங்க, நான் ஒரு குழந்தை வயிற்றுல இருந்தா அந்த தாய் அந்த தகப்பன்னு சொல்லுவாங்க, என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை இதை செய்யணும், என் பிள்ளை அதை செய்யணும், 1000 கனவு காணுவாங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் குறித்து அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிள்ளை பிறக்கும், இந்த பிள்ளை எனக்கு ஊழியம் செய்யும், இந்த பிள்ளைய கொண்டு நான் இதை செய்வேன், இந்த பிள்ளையை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வருவேன், இந்த பிள்ளை இந்த சித்தால பக்கத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும். நினைச்சிருப்பாரா? நினைக்க மாட்டாரா? சொல்லுங்க. நினைச்சிருப்பாரா? நினைக்க மாட்டாரா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 2 நாளாகமும் 36:22 வாசிங்க. எசேக்கியாவின் 2 நாளாகமம் 36:22 நிறைவேறும்படி பெர்சியாவின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை அவர் என்ன செஞ்சாராம்? ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே கட்டி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு. 6ஆம் மாதம் நிறைவேற்றான் பாருங்க. எஸ்ரா 5:13 வாசிங்க. எஸ்ரா 5:13. அவர் சொல்றத அறிஞ்சுக்கிட்டு ஆவில ஏவுதல் இங்க பாடுங்க. எஸ்ரா 5:13. ஆனாலும் நல்லா கவனிங்க, பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலேயே கோரேஸ் ராஜாவானவர், நல்லா கவனிங்க, தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? 500 வருஷத்துக்கு முந்தி வந்த தீர்க்க தரிசனம், இவன் கட்டளை இடுவான். அப்படிதான் அந்த வார்த்தை வந்தது. நான் தான் நிறுத்தி நான் உங்களுக்கு சொன்னேன், கட்டளை இட்டாரா இல்லையா? அல்லேலூயா. நல்ல வசனத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, உங்க ஒவ்வொருவரையும் குறித்து, நான் ஏழையா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் வெள்ளையா இருக்கேன், நான் அப்படி சொல்லாத. நமக்குள்ள எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது ஒரே ஆத்துமா, விலையேற பெற்றது, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஆத்துமா. அப்படிதானே? உடனே நீங்க கரங்களை தட்டி ஆமா அப்படி சொல்லியிருக்க வேண்டாமா? அல்லேலூயா. அப்போ கோரேஸ் அதை நிறைவேற்றினான். கர்த்தர் சொல்லுகிறார், மத்தேயு 28:18-19-20 வாசிங்க. சீக்கிரம் நான் முடிக்கணும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா வாசி. மத்தேயு 28 நான் முடிச்சிடறேன். வாசிங்கம்மா. நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது 2வது கட்டளை. பாதி ஷார்ட்டா முடிச்சிடறேன். 3வது ஒரு பாயிண்ட் பாருங்க. நமக்கு நீங்க இந்த நாளில வருஷத்தின் கடைசி நிமிஷத்துல வந்திருக்கோம். கர்த்தர் எனக்கு முன்குறித்ததை நான் நிறைவேற்றுகிறேனா என்று உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்கள். வருகிற வருஷத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். 3வது ஒரு பாயிண்ட், அவர் என்னை எதற்காக முன்குறித்தார் தெரியுமா?
ஏன் உங்களை முன்குறித்தார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:6. அது ஒன்று மட்டும் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 1:6. சீக்கிரம் சீக்கிரம். எதற்காக நம்மளை முன்குறித்தார்? தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே, நல்லா கவனிங்க, அப்பவும் ரத்தம் தான் வருது, தமது ரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி, ஏன்னா பாவத்தோட பரலோகம் போக முடியாது, பாவங்களற கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி மாத்தி இருக்கிறாரா? நம்மளை எப்படி மாத்தி இருக்கிறாரா? ராஜா. அல்லேலூயா. எதுக்காக உன்னை முன்குறித்தார் தெரியுமா? உன்னை ராஜாவாய் மாத்த. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ராஜாவாய் வர வேண்டுமானால் அட்லீஸ்ட் இங்க இந்த தேசத்துல ஒரு ராஜா வரனா அவங்க படுற பாடு, அந்த ஆட்சி பிடிக்க எவ்வளோ காரியங்களை படுறாங்க. நீங்களும் நானும் ராஜா, எங்க ராஜாதி ராஜாவோட தேசத்துல, அந்த தேசத்துக்காக நீ என்ன செய்கிறாய்? என்ன கரையம் செலுத்துகிறாய்? அந்த ராஜ்யத்தின் சிங்காசனத்துக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தகுதி தானா அந்த ராஜாவா மாறுறதுக்கு? உன்னை சிந்தித்து பார். நான் ராஜாவோட ஆளுகை செய்ய இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் ராஜாவோட ஆளுகை செய்ய நான் தகுதி தானா? நான் தகுதியா இருக்கிறேனா என்று இந்த கடைசி நேரத்துல சிந்தனை செய். வருகிற நாட்கள்ல ராஜாவாய் நீ மாறி தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு சீக்கிரமா முடிச்சு 2026 வாக்குத்தத்தத்தை தியானம் பண்ணி பந்தியோட நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. இந்த புதிய வருட காண செய்ய தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையால் நிரம்பிட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த புதிய வருடத்துல கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த கிருபை எண்ணி நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை ஊற்றி உற்சாகமாய் சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம்.
நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இந்த ஆண்டுல கத்த நமக்காக திறக்கிற வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. இந்த பாடலை தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கரங்களை வைத்து உற்சாகமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சிலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சிலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில்
இடிப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. அல்லேலூயா. திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். இந்த பாடலின் வரிகளின்படியே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. இந்த வருடத்துல கரங்களை ஊத்தி உற்சாகமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாங்க.
அல்லேலூயா. கரங்களை ஊத்தி உற்சாகமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு இந்த உண்மையை காணிக்க செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் பலகரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்தீர். உம் பலகரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ம், நீ என் நாமத்தை ம், மறுதலியாமல் ம், என் வசனத்தை கை கொண்டபடினாலே ம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆ, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு, நம்முடைய கிறிஸ்து, அவர் திறந்ததுதான். அவர் அடைச்சா அடைச்சதுதான். விசுவாசிக்கீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து பவுனியா வந்தார் பார்த்தீங்களா? தங்க வாசல் வழியா வந்தார். ஆனா வந்த அன்னைக்கு அடைக்கப்பட்ட அந்த வாசல் எப்போ திறக்குமா தெரியுமா? 2ஆம் வருகையில் தான். இன்னைக்கு நீங்க இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு போங்க, அந்த வாசல் இன்னைக்கு என்னது இருக்குது? அடப்பட்டு. அது அடைச்சது யாரு? கர்த்தர். ஆமென். அப்ப அந்த வாசலை யாரு தான் திறப்பா? 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அந்தி கிறிஸ்துவோட யுத்தம் பண்ணுவதற்கு ஒளிவு மலையில் இறங்கி அந்த வாசல் வழியாதான் அந்தி கிறிஸ்துவோட யுத்தம் பண்ண வருவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த கார்டெலாம் இருக்கும். நீங்க முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தேவையான கார்டுகள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்து வாங்கிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் திறந்ததான். மனுஷன் அடைப்பான். ஆமென். அவன் கல்லறைய மனுஷன் என்ன செஞ்சான்? அடைச்சான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? கல்லறை வாசலை திறந்தாரா இல்லையா? தூங்குறவங்களாம் 2 அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். இது என்ன நேரம்?
சொல்லுங்க, இது என்ன நேரம்? சரி, தோத்திரம். நீங்க பாருங்க, அந்த வாசலை இயேசு கிறிஸ்து கல்லறையின் வாசலை மனுஷர்கள் அடைச்சார்கள். கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு யாராவது இந்த கல்லறை அடைக்க முடியுதா? இன்னைக்கு கல்லறை திறந்திருக்கா, அடைச்சிருக்கா? நல்லா சொல்லுங்க. திறந்தே இருக்கு. அந்த கல்லறை யாராவது அடைச்சு வச்சிருக்காங்களா? எத்தனை வருஷமா திறந்திருக்கு? 2000 வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சிருக்கு? திறந்தே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். அந்திகிறிஸ்து நாட்களில் அழிக்கப்படுற வரைக்கும் திறந்தே தான் இருக்கும் அந்த கல்லறை வாசல். அப்ப கர்த்தர் திறந்தா அதை ஒருவனை அடைக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் யாருமே அடைக்க முடியாத ஒரு வாசலை 2026 இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வாசல் நீங்க பரலோகம் போகிற வரைக்கும் ஒருவன் அடைக்க மாட்டான். தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. தேவாதி தேவன் பெரியவர், நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்க நினைக்காதீங்க இதை நான் சாதாரணமாக எடுக்கல. 2 மாசமா இந்த வாக்கு, இது எல்லாரும் தெரிஞ்ச வாக்கா இருக்கலாம், ஆனா 2 மாசமா இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். இந்த வாக்குப்படியே கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? விசுவாசிக்கலாம். கைகளை வைத்து சத்தம் வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இதுவரை திறக்காத வாசல் எல்லாம் திறக்கும். இதுவரை அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். ஆமென். அது என்ன செய்யும்? நீங்க பரலோகம் போகிற வரைக்கும் அந்த வாசலை ஒருவனும் அடைக்கவே முடியாது. அவர் கட்டினால் இடிக்க முடியாது. ஆமென். தோத்திரம். ஒருவனும் தொட முடியாதுன்னு பார்க்கிறோம். அப்படிதான் ஒரு வாசலை 2026 இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்து வச்சிருக்கிறார். ஆமென். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, ஆமே ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல 12, 13, 25 அந்த வாசல் இரவும் பகலும் திறந்தே இருக்கும். ஏசாயா புஸ்தகம் 60:11 சொல்லுகிறது, அந்த வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அந்த வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும். தோத்திரம். அல்லேலூயா. யாருக்கு? உனக்காக திறக்கப்பட்ட வாசல். ஆமென். அது உனக்கு எப்போது என்ன செய்யும்? திறந்தே இருக்கும். அதான் திறந்த வாசல். கர்த்தர் திறந்தாதான். 24 மணி நேரம் அல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் திறந்த வாசலை ஒருவனை அடைக்க முடியாது. அவர் திறந்ததுதான். அதை அடைக்க ஒருவனும் முடியாது. எடுத்துக்காட்டு 2 சொன்னேன். ஒன்னு தங்க வாசல், இன்னொன்னு என்ன சொன்னேன்? அவருடைய கல்லறை. திறந்திருக்கா? தோத்திரம். அல்லேலூயா. யாராவது இன்னைக்கு அடைக்க முடியுமா அந்த வாசலை? முடியாது. தோத்திரம். தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். அதே போலதான் கர்த்தர் 2026 கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைக்கிறார். ஆமென். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. நீங்க ஜனவரி முதல் வாரத்துல இருந்து டிசம்பர் முடியும் வரை நீங்க அதை உணர்வீர்கள். நீங்கள் அந்த வாசல் வழியாய் வரக்கூடிய நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி உங்களுக்கு கைகளிலே கிடைக்கும். ஆமென். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரத்துல ஆமே 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அப்படி தொடர்ந்து. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமா, அங்க போய் சீக்கிரத்துல உனக்கு முன்னால கதவு திறந்துருவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும்
ஒளிப்பிடத்திருக்கிற புதையல்களையும் ஆ, உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் ஆ, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் ஆ, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து ம். நீ என்னை அறியாதிருந்தும் நீ என்ன கோரேஸ் அவர் அறியாது இருந்தோம் உனக்கு நாமம் தரித்தேன். உனக்கு நாமம் தத்தேன். இந்த கோரேஷின் பேரை வச்சது யாருதான்? கர்த்தர். கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதாவது கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா 45:1 சொல்றாரு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். அதாவது கோரேச கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். யாரை கொண்டு பண்ணினார்? எப்படி பண்ணினார்? எந்த விடை இல்ல. அவன் ஒரு புறஜாதியான். அப்படின்னா அந்த புறஜாதியனை கோரேச கர்த்தர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினேன்றார். யாரை கொண்டு செய்தார் என்று வேதத்துல சொல்லப்படவில்லை என்று பார்க்கிறோம். அது என்ன அபிஷேகம் தெரியுமா? அது என்ன அபிஷேகம்னா, அவன் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம். அவன் எந்த பட்டணத்துக்குள்ள போறானோ, எந்த நகரத்துக்குள்ள போறானோ, எந்த ஊருக்குள்ள போறானோ, அந்த ஊரின் வாசல் தானா திறக்கும் அபிஷேகம் அவன் மேல கர்த்தர் வச்சிருந்தார். அவன் போற பட்டணம் எல்லாம் இப்ப படையெடுத்து போறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணிடுவாங்க? வாசல் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? பூட்டிடுவாங்க. கோட்டை அந்த மதில் சுவர் வாசல் என்ன பண்ணிடுவாங்க? கோட்டை தாழ்பார்கள், கோட்டை கதவுகளை பூட்டிடுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு நான் ஏன் அபிஷேகம் பண்ணான்னா, வாசலை திறக்கும். நீங்க பாருங்க, நீங்க சில கண்ணாடிகள்லாம் நம்ம போய் நின்று நிச்சயம் தன்னால செய்ய நிச்சயம் தானாக திறக்கும். அப்படி போல ஆமே கோரேசுக்கு மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. என்ன அபிஷேகம்னா, அவன் எந்த பட்டணத்துக்கு போனாலும் அந்த பட்டணத்தின் வாசல் கதவு தானா திறக்கும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கோரேசை எப்ப அபிஷேகம் பண்ணினார்? அவர் பிறக்கு முன்ன பண்ணாரா, பிறந்த பிற்பாடு பண்ணாரா, அவன் ராஜாவை வந்த பிற்பாடு பண்ணாரா என்பதோட விளக்கங்கள் பைபிள்ல இல்ல. ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினேன். ஒரு புறஜாதியான அரசனை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறார் பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் அவன் எங்க போனாலும், எந்த பட்டணத்தை பிடிக்க போனாலும், எந்த ஊரை பிடிக்க போனாலும், அந்த ஊரின் கதவு தானா திறக்கும். இன்னைக்கு அதே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நின்று ஆண்டவர் ஆமே வாசலை திறக்கும் அபிஷேகத்தை உன் மேல வச்சு அனுப்ப போகிறார். உன் மேல வச்சு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? அனுப்ப போகிறார். ஆமே. 2026 வருஷத்துல இரவுல நிக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கும். இது வர அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் இனி திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். எல்லா வாசல்களும் திறக்கும். ஆமே. இது வர அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த இரவு ஆமென் இந்த இரவு வேளையில உங்க மேல வைக்கிறார். அந்த நுகத்தடி கதவு முறியும் முறியும் முறியும். அந்த அபிஷேகத்தை தருகிறார். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், யாரை கொண்டு செய்தார்ன்னு சொல்லப்படல. அதே போலதான் உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு இரவில் இருக்கிற உங்க மேல வைக்கிற அந்த அபிஷேகம். ஆமா. நீங்க எங்க போனாலும் நீங்க முட்டிட்டு வர மாட்டீங்க. கதவு வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் தானா திறக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் 2026 ஆண்டுல இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல வைக்கின்றார். அந்த அபிஷேகம் எந்த இடத்துக்கு போனாலும் ஆமே ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய கோட்டை தாழ்பாக்கள் இருந்தாலும் அது தானாய் திறந்து வழி விட்டுரும். தானாய் திறந்து வழி விட்டுரும். ஸ்தோத்திரம். இவன் போக வேண்டியது ஆமே யுத்தம் பண்ணியும் பிடிச்சான், யுத்தம் பண்ணாமையும் பிடிச்சான். ஏன்னா இவனுடைய படைகள் எல்லாம் அங்க தடுக்க வாசல்களே இருக்காது. அந்த பட்டணத்துல வாசல் இருக்காது, அந்த நகரத்துல வாசல்களே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் அவன் அவ்வளவு பட்டணத்தையும் எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் அவன் பிடித்து அவனுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை கோரேஸ் மேல ஆண்டவர் அன்றைக்கு வச்சார்.
இன்றைக்கு உங்க மேலையும் கர்த்தர் வைக்கின்றார். இன்றைக்கு உங்க மேல வைக்கின்றார். அது என்ன செய்யும்? அந்த அபிஷேகத்தினாலதான் என்ன செய்யும்? அந்த கதவு என்ன செய்யும்? சாத்தானால் அடைக்கப்பட்ட, தீய மனிதர்களால் அடைக்கப்பட்ட, பிசாசினால் அடைக்கப்பட்ட அந்த வாசல்கள் எல்லாம் இந்த அபிஷேகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. அது தானாக திறந்து உனக்கு வழியை விடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனுடைய கால் பட்ட உடனே யோர்தான் என்ன செஞ்சது? ரெண்டா பிரிஞ்சது. யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசானுடைய கால் பட்ட உடனேயே அவன் எரிகோ கோட்டை கதவுகளால் மூடப்பட்டிருந்தது பார்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. அந்த எரிகோ கோட்டை கோட்டை சுவர், அந்த மதில் சுவர் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அதனுடைய அகலம் 20 அடி, அதனுடைய உயரம் 30 அடி. ஆமே, 20 அடி. நம்ம மதில் சுவர் எவ்வளவு கட்டுறோம்? நம்ம மதில் சுவர் எவ்வளவு கட்டுறோம்? 4 அடி உயரம், ஆமே, 1/2 அடி அகலம் வச்சு கட்டுறோம். இது நம்ம காம்பவுண்ட் சுவர் கட்டுறது. ஆனா அந்த எரிய கொட்டணத்தை எத்தனை அடி அகலம் சொல்லுங்க? 20 அடி அகலம்னா எவ்வளவு அகலம் இருக்கும் பாருங்க. 30 அடி உயரம்னா இந்த 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 கட்டடம் அவன் 10 10 20 அடி தான். இன்னும் ஒன்று கட்டினாதான் 30 அடி. அப்போ அந்த காம்பவுண்ட் சுவர் எவ்வளவு கட்டியிருக்கான் பாருங்க. 20 அடி அகலம்னா 2 என்ன செய்யணுமா? 2 குதிரை புட்டின தேர் ஓடுமா அந்த மதில் சுவர்ல. அப்ப அதுக்கு கதவு எவ்வளவு பெருசா போட்டிருப்பான். ஆனா அந்த கதவுக்கு முன்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட, உடன்படிக்கை பெட்டி தூக்குன, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் நின்னார்கள். கதவு திறந்தது. ஆமே, மதில் விழுந்தது. அல்லேலூயா. மந்திரமும் இல்ல, தந்திரமும் இல்ல. காரணம் அந்த அபிஷேகம் பார்க்கிறோம். என்னது? அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறான் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறான் பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அபிஷேகம் அவனுக்கு கொடுத்ததுனாலதான் அவன் எங்க போனாலும் சரி அவனை எதிர்க்கவோ அவனை தடுக்கவோ ஒருவனால முடியல. கோரேஸ் ராஜா சுற்றி உலக வல்லரசை அவன் ஆண்டான் என்று பார்க்கிறோம். அவ்வளவு நாடுகளையும் பிடித்தான் என்று பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேல வைத்தார் என்றால், அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் என்று சொல்றார் உங்க மேல இன்னைக்கு வைக்கின்றார். ஆமென். சோத்திரம். உங்க மேல கர்த்தர் வைக்கின்றார். அதனால தைரியமா சோத்திரம். கதவுகள் தானாய் திறப்பதை 2026 நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கே நான் மகிமையை செலுத்துகிறேன் பார்க்கிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது என்று பவுல் எழுதுகிறான் பார்க்கிறோம். சங்கீதம் 107:15 அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 107:15 வாசிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து. யார் உடைக்கா? கர்த்தர். அபிஷேகம் உங்க மேல இருக்கு. ஆனா நீங்க போய் நின்ன உடனே கதவை யார் உடைக்கா? கர்த்தர். கர்த்தர் சொல்றது. கர்த்தர் என்ன செய்றார்? வெண்கல கதவை உடைத்து, முறித்து, உடைத்து, தகர்த்து தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும். ஆமா, புரியுதுங்களா? சரி, இந்த கதவை உடைக்கிறது யாரு? அவ்வளவு லேசா. என்ன கதவு இது? வெண்கல கதவு. அம்மே, வெண்கல கதவு. வெண்கலம் ரொம்ப பலம் உள்ளதுன்னு பார்க்கிறோம். அந்த கதவை உடைக்க கர்த்தரால தான் முடியும். ஆமென். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு உடைப்பார் தெரியுமா? இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த அபிஷேகம் பெற்றவன் போனா கர்த்தர் உடைக்கிறார். இரும்பு தாழ்பாக்களை என்ன செய்றார்? முறிக்கிறார். முறிச்சா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? அதுதான் உள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45:4 சொல்ல, வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை தகர்த்து உடைத்து நொறுக்கி. ஆமென். சோத்திரம். இருளில் மறைத்து வைத்த பொக்கிஷங்களை, எதுல மறைச்சு வச்சிருக்கிற? இருளில் மறைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்திருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன். இந்த 2 காரியம் சொல்ல. இருளில் மறைத்து வைத்திருக்கிற பொக்கிஷம். ஆமென். சோத்திரம். அப்போ மறைவிடங்களில் ஒளித்து வைத்திருக்கிற புதையல். 2 காரியம். 1 பொக்கிஷம் வானத்தில் இருக்கிறது. ஆமென்.
புதையல் பூமிக்கு அடியில் இருக்கிறது. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லி பார்க்கலாம். வானத்தும் லாக்கு கதவு போட்டிருக்கார். வானத்துக்கும் கதவு இருக்குன்னு பார்க்கிறோம். நீங்க சங்கீதத்துல வானத்தின் கதவை அவர் திறந்து, இப்ப பாருங்க அந்த பொக்கிஷத்தை அவர் ஆண்டவர் அங்க கதவு இருக்குன்னு பார்க்கிறோம். சோத்திரம். அங்கேயும் கதவு போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஆனா பூமியிலையும் என்ன இருக்கிறது? சோத்திரம் இருக்கிறது. பூமியிலையும் ஒரு புதையல் இருக்குன்னு பார்க்கிறோம். நீங்க இந்த ரெண்டையும் பார்ப்பீர்கள்டா, இந்த பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தாலே நீங்க பார்ப்பீர்கள்னா, பொக்கிஷம்னா என்னன்னா அது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா செல்வம் என்ன இருக்கும்? பொன், வெள்ளி, பொன் ஆபரணங்கள் இதுதான் இருக்கும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் எசேக்கியேல் 28:4 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகும் 32:27 பாருங்க. அந்த பொக்கிஷ சாலையில் பொன் ஆபரணங்களையும் வெள்ளியையும் பொன்னையும் அந்த பொக்கிஷ சாலையிலே வைத்தார்கள். தோத்திரம் சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ பரலோகத்தில் இருந்து இந்த பொக்கிஷம் நமக்கு வரணும். ஆமென். தோத்திரம். இப்போ பூமியிலே எடுத்துக்காங்க புதையல்களை என்ன? இப்போ பூமியிலிருந்து புதையல் எடுக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்குது? சாப்பாடா இருக்குது? என்ன இருக்குது? பொற்காசு தானே வச்சிருக்காங்க. வெள்ளி, பொண்ணு, வேற என்ன வச்சிருக்காங்க? இதைத்தான் வச்சிருப்பாங்க. பணத்தை வச்சிருக்கிறாங்க. இதான் புதையல் பாய்க்கிறோம். பூமியிலிருந்து அந்த புதையல். தோத்திரம். ஆனா இந்த சோத்திரம் இது எல்லாம் லாக்காகி இருக்குன்னு பாய்க்கிறோம். ஆனா சோத்திரம் இந்த கதவையும் இந்த தாழ்பாக்களையும் முறிக்கிறது யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர். யாருக்கு முறிக்கிறார் தெரியுமா? அபிஷேகம். அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக. ஆமென். தோத்திரம். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக. தோத்திரம். அல்லேலூயா. நீங்க கண்ணாடி கதவுலாம் எல்லாரும் உள்ள போக முடியாது. சிலது தானா திறக்கும், சிலதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஐடி கார்டு தான் வச்சு அது திறந்துட்டு உள்ள போவாங்க. ஆமே. அதே போலதான் என்ன கதவா இருந்தாலும் சரி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு முன்பாக எல்லா கதவும் உடைக்கப்படும், எல்லா தாழ்பாக்களும் முறிக்கப்படும். ஆமென். பொக்கிஷமையும் புதையல்களையும் என்ன செய்வீங்க? 2026 நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருத்தர் கூட கைத்தட்டல. அவ்வளவு விசுவாசம். பொக்கிஷம் வேண்டாம்ல. என்ன நமக்கு வேண்டாங்க, நமக்கு பரலோகம். ஆமென். ஆனா இந்த வாழுகிற அந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல நமக்கு என்ன தேவைதான்? பணம் ஆசை வேண்டாம். பணம் தேவை, வெள்ளி தேவை, பொண்ணு தேவை. ஆமே. அது மேல ஆசை வைக்காதீங்க, அதை கொடுத்தவர் மேல ஆசை வைங்க. ஆமே. அல்லேலூயா. ஏன்னா நம்ம தங்கத்தின் மீது நடக்க போறோம். எது மேல நடக்க போறோம்? ஆமா. தங்கத்தை சுமக்காதா? தங்கத்தை மிதிச்சு நடக்கணும்னா இப்ப நீ சுமக்காதா? அத என்ன செஞ்சிரு? தோத்திரம். அதாவது தங்க அது தங்க தரையில தான் நம்ம நடக்க போறோம். அப்படிதானா? இந்த கலப்பட நகையே போட்டு நீ சுமந்து சுமந்து சோர்ந்து போயிடுறியே. ஆனா கலப்படம் இல்லாத தங்க, அதான பொற்பள வீதி தானே அது சொல்லப்பட்டிருக்காது. அங்க என்ன செய்யறோம்? நம்ம நடக்க போறோம். தங்கத்தை மிதிக்கிறவன் தங்கத்தை சுமக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனால ஆண்டவர் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுங்கிறார். ஆகாய் 2:9 சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, என்னுடையது உங்களுடையது. ஆமென். அது லாக்கா இருக்கிறது. அது லாக்கா இருக்கிறது. அந்த லாக்கு தான் 2026 உடைத்து அது திறக்கப்படுகிற திறவுகோல். நீங்க பாருங்க, இப்போ இந்த திறவு, இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அதை சொல்லுவேன். அதனுடைய என்ன திறவுகோல்ங்கிறத அந்த சத்தியத்தை சொல்லுவேன். ஆமென். இப்போ நாங்க இதுல போக முடியாது. இப்போ ஓப்பன் டோர், ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா சத்தியம் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் அதை சொல்றேன்னு பார்க்கிறோம். அப்போ நமக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணினுக்கு முன்பாக ஆமே, வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் எங்க போனாலும் எந்த திசைக்கு போனாலும் வாசல் நீ போகும் முன்னே ஆமே திறந்தே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு முன்ன 2025 போயிருப்பா, சோத்திரம், அடைக்கப்பட்டிருக்கும். அந்த பாதைக்கு போக முடியாது, ரிட்டர்ன் அடிச்சா. ஆனா இனி நீ ரிட்டர்ன் அடிக்க மாட்டா. நீ போக போக உனக்கு மலைகள் எல்லாம் வழிகளா மாறும். ஆமென். மலைகள்லாம் எதா மாறும்? வழிகளா மாறிடும், பாதையா மாறிடும்.
தோத்திரம் எல்லாம் மாறிடும். ஏன்னா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் மேல கர்த்தர் வைத்து அனுப்புகிறார். ஆமென். அந்த அபிஷேகம் அதை கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேல வைக்கிறான்னு பார்க்கிறோம். கோரேஸ் மேல வைத்தான்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அபிஷேகம் பண்ணினேன். அபிஷேகம் கர்த்தருடையது. அது யாருக்கும் அவர் வைக்கலாம். சோத்திரம். யாரை கொண்டு வச்சார்னு சொல்லல. அபிஷேகம் அவர் பண்ணார். அவரே பண்ணிருக்கலாம், யார் எப்படியே பண்ணிருக்கலாம். ஆனாலும் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு யாரையும் கர்த்தரே உங்களை இந்த இரவு அபிஷேகம் பண்ணி அனுப்புவார். என்ன அபிஷேகம் தெரியுமா? ஆமே, இரும்பு தாழ்பாக்களை முறிக்கிற, ஆமே, வெங்கல கதவை உடைக்கிற, ஆமே, கதவு எப்பவுமே திறந்து இருக்கிற அபிஷேகம். அதைத்தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்றார்? இன்றைக்கு தருகிறான் பார்க்கிறோம். ஆமே, தடைகளை உடைக்கிற அபிஷேகம். எது உடைக்கிற? தடைகளை உடைக்கிற அபிஷேகம். ஆமென். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகம் இன்றைக்கு நம்ம மேல கர்த்தர் வைத்து அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தடைகள் உடையும் நம்ம வாழ்க்கையில. ஆமே, இடம் வாங்க இருக்கிற தடை உடையும், வீடு கட்ட இருக்கிற தடை உடையும். நாமே முயற்சி எடுக்கிறா, வீடு கட்ட முடியலையா? ஆனா 2026 நீ வீடு கட்டுவா. ஆமென். இடம் வாங்க முயற்சி எடுக்கிறா, முடியலையா? இடம் வாங்குவா. ஆமென். அல்லேலூயா. தடை, கற்பத்தின் தடை. ஆமே, சோத்திரம். இதுவரை கற்பத்தின் தடைப்பட்டுச்சது. ஆனா 2020 தடை இருக்காது. ஆமென். கற்ப தடை இருக்காது. ஆமே, எந்த தடை இருக்காது. ஆமே, இதுவரை தடை பண்ண மதில்கள் இன்றைக்கு என்ன செய்கிறது? நொறுங்கி போகிறது. ஆமே, 2025 உனக்கு தடையா நின்ன மதில்கள் எல்லாம் இன்றை இரவே கர்த்தர் உடைக்கிறார். தடைகள் உடைந்தது. ஆமே, எரிகோ மதில் விழுந்தது. ஆமே, அப்புறம் ஆமே, அந்த வாசல் அடைக்க ஒருத்தனுமே கிடையாது. ஆமே, அல்லேலூயா. இன்ன வரை எரிகோ எப்படி இருக்குது? ஓப்பன் த டோர்ல தான் இருக்கு. ஆமே, அல்லேலூயா. அதான் சொன்னேன், 2026 திறக்கிற இதே ஆமே, ஆமே, அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. ஆமே, பரலோகம் போகும் வர வாசல் திறந்தே இருக்கும். ஆமேன். வாசல் என்ன செய்யும்? திறந்தே இருக்குன்னு பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைக்கிற அபிஷேகத்தை கர்த்தனைக்கு நம்ம மேல வைக்கிறான்னு பார்க்கிறோம். திருமண தடை உடைஞ்சு போகும். செபிக்க இருக்கிற தடை உடைஞ்சு போகும். ஊழியம் செய்கிற தடை உடைஞ்சு போகும். ஆமென். சோத்திரம். செபிக்க முடியலையா? அந்த அபிஷேகம் இருந்தா ஆமே, செபிக்க, ஆராதிக்க, ஊழியம் செய்கிற இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆமே, சோத்திரம். தானியில செபிக்க கூடாது என்று தடை வந்தது. அவன் மேல இருந்த அபிஷேகம் அந்த தடையை உடைச்சது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். புரியுதுங்களா? பார்வோன் தடை பண்ணினா ஆராதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்த்தார். மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த தடையை உடைச்சார்னு பார்க்கிறோம். மோசே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷருக்கு முன்பாக கைகளை உயர்த்தாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பனா 2026 கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இது வரைக்கும் திறக்காத வாசல், ஆமே, இன்று முதல் உங்களுக்கு திறந்தே இருக்கும். இன்று முதல் உங்களுக்கு திறந்தே இருக்கும். இது வர தடைப்பட்டு நின்றுச்சு பார்த்தீங்களா? இது வர தடைப்பட்டு நின்றுச்சுல, அந்த தடை தகர்ந்தது. அந்த தடை இன்னைக்கு என்ன செஞ்சது? தகர்ந்தது. ஆமா, எதெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த தடலாம் இன்னைக்கு நீங்கியது. அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு 2026 நம்ம சபை மேல, உங்க மேல கர்த்தர் வைக்கின்றான்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை எதுக்கிற மனுஷன், ஆமே, உன் பாதத்தின் கீழே